இந்த விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்ட இந்த வெள்ளை கலர் சட்டை, அந்த காக்கி கலர் பேண்ட் போட்டு ஓட்டு போட சொன்ன இந்த தரம் கெட்ட, வெக்கம் கெட்ட, மானம் கெட்ட, அறிவு கெட்ட, காசுக்காக எதையும் செய்யக்கூடிய இந்த இன்ஃபுளுசர்லாம் எங்கடா போனீங்க? அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவன் ஜாலியா வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் தானே நடுரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. நாட்டுல ஒரு பிரச்சனை நடந்தா எதுக்குமே குரல் கொடுக்காத அந்த நாய்கள் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு எவனோ காசு கொடுத்தாங்கிறதுக்காக ஓட்டு போட சொல்லி ரீல்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கல்ல, இப்ப வந்து போராடுங்க. நான் மக்களுக்காக, செவிலியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, மக்களுக்காக போராடுங்க. கரண்ட் இல்லைன்னு மக்கள் போராடுறாங்கல்ல, வந்து போராடுங்க. அந்த 10 வயது குழந்தைக்காக மக்கள் போராடிட்டு இருக்காங்கல்ல, வந்து போராடுங்க. எங்க போனீங்க? இப்ப வாயில் என்ன வச்சிருக்கீங்க எல்லாரும்? இதுல இன்னொரு ஒரு நாய், உதயநிதி அவர்களோட தொடர்புல இருக்கிறவர் தான் வந்து இந்த வேலையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம பேசுது. அசிங்கமா இல்ல? எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு புறம்போக்கு நாய் ஒருத்தர் இருக்கான். இந்த நாய் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்த நாயும் திமுகவுக்கு எதிராக கட்டமைக்குது. ஏன்டா டிஎம்கே கால் சென்டர்ல தான் நீ வேலை பார்ப்பியா? உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? எங்கேயோ வந்துட்டு பேசிடல, பால்ஸ் இருந்தா இங்க வந்து பேசுறா. இவ்வளவு பிரச்சனை நடக்குதுல, களத்துல வந்து நில்றா. தமிழ்நாட்டுக்கு வாடா. போறம்போக்கு ஏதோ வெளிநாட்டுல இருந்து பெரிய புதுங்கி வேறு பேசிட்டு இருக்க. உங்க அண்ணனுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு முதுகெலும்பு இல்ல, உங்க அண்ணனுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு வக்கு இல்ல. உங்க அண்ணனை ஒழுங்கா நிர்வாகம் பண்ண சொல்லுங்க. மக்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. அதுக்கு வக்கற்ற நாய்கள் திரும்பவும் ஆட்சியில இவனுங்க வந்துட்டு திமுக மேல கட்டமைச்சிட்டு இருக்கானுங்க பொய்யான ஒரு விஷயத்த.